இப்போ நம்மக்கிட்ட ஐடெல் U20ங்கிற மாடல் மொபைல் இருக்குது. இதில் வந்து ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரியும் இந்த பிசிபியும் வந்து IMEI ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது வந்து ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணிடணும். அது ஒரு சைட்லேருந்து எடுத்தோம்னா அந்த ஸ்டிக்கர் தனியாக வந்துடும். ஸ்டிக்கர் எடுத்தது இந்த மாதிரி மொபைல் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த டிஸ்பிளே கீழே வந்து ஸ்பீக்கரு, வைப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிசிபி வந்து ஒரு ஆஃப் சைஸ் தான் வருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தனியாக இருக்குது. இந்த வைப்ரேட்டர் இந்த மாதிரி எதுவும் இருந்தால் அது தனியாக இருக்குது. அதை நம்ம கவனமாக பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிசிபி செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே வந்து வாட்டர் லாக்கான மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ ஐபியை யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஐபி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால அந்த வாட்டர் மாலிக்யூல் எல்லாம் வந்து அப்படியே ஐபியில் கரைஞ்சி அந்த இடத்துலேருந்து போயிடும். நம்ம அதை தொடச்சி எடுத்தால் சரி. இப்போ க்ளீன் பண்ணி ஐபி ட்ரை ஆனதுமே அதுக்கான பேட்ரி போட்டு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பேட்ரி எடுத்து அந்த பின்னில் நம்ம வச்சு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்பீக்கர் நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி வச்சு இந்த பேனலோட இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அதோட பொசிஷனில் வந்து கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா மைக் லைன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணதுமே அதோட பேட்டரி போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரண்ட் பேனலை க்ளோஸ் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், இந்த ஸ்பீக்கர் ஒர்க் வந்து முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.